ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் ராஜலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பரீட்சைக்கு பயம் இல்லை. இது மாயவனத்தில் ஒரு மந்திர பயணம் அப்படிங்கிற புத்தகத்தில் ராஜலக்ஷ்மி நாராயணசாமி அவர்களால் எழுதப்பட்டது. சரி, கதைக்குள்ளே போகலாமா? அன்னைக்கு சிவானி ரொம்ப சோகமாக இருந்தா. ஏன்னா ஸ்கூலில் அவளுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் சொன்னாங்க. சில பாடங்களில் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தா, சிலதில் ரொம்ப 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 குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தா. ஓரிரு பாடங்களில் ஃபெயில் ஆயிட்டா. சிவானி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், நல்லா வரைவா, அழகாக பாடுவா. ஆனால் படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே அவள் ஃபெயில் ஆனதில்லை. இந்த தடவை என்னென்னா ஃபெயில் ஆகிட்டாலா, அவளுக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. அவங்க டீச்சர் வேற ரொம்ப கடினமாக பேசிட்டாங்க. சிவானி, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் வேற என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியலையேன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவளுக்கு. சென்சார் மூலமாக அவள் பய உணர்ச்சியை புரிஞ்சுக்கிச்சு அவள் கையில் கட்டியிருந்த கடிகாரம். உங்களுக்கு சிவானியோட கடிகாரத்தை பற்றி தெரியாது இல்லையா? இந்த மாயவனத்தில் ஒரு மந்திர பயணம்ங்கிற புத்தகத்தில் சிவானியோட கை கடிகாரமும் சிவானியும் சேர்ந்து பயணிக்கிறது தான் கதை. சிவானியோட அம்மா ஒரு விஞ்ஞானி. அவங்க மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு கனவுகளை வர வைக்கிற ஒரு கடிகாரத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த கடிகாரத்தை தான் சிவானி கையில் போட்டிருக்கா. இப்போ உங்களுக்கு புரியுதா அவள் கடிகாரம் எப்படி இவளோட பயத்தை புரிஞ்சுக்கிச்சா? அப்போது அவளுக்கு அவள் பயத்தை போக்குற மாதிரி கனவை அவளோட கடிகாரம் அனுப்பிச்சிச்சு. சிவானி இப்போது ஒரு பெரிய காட்டில் ஒரு அகன்ற மரத்தோட பொந்தில் அமர்ந்திருந்தா. அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே இரைத்தேட சென்ற காகத்தோட கூட்டில் ஒரு குயில் வந்து முட்டையிட்டுச்சு. குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆனால் அவங்களோட சந்ததிகளை உருவாக்கணுன்றதுனால என்ன செய்யும் தெரியுமா? குயில் அது காக்கையோட கூண்டில் போய் காக்கை இல்லாதப்போ முட்டை போட்டுரும். காக்கை அந்த முட்டையை தன்னோட முட்டைன்னு நினச்சி அடகாத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு வெளியில் வந்து எல்லா காக்கா குஞ்சும் காக்கான்னு கத்துறப்ப அந்த குயில் குஞ்சு மட்டும் கீ கீ கீன்னு கத்துமா. அப்போ தான் காக்காவுக்கு தெரியும் இது நம்ம குஞ்சு இல்லைன்னு. அப்போ அதுக்கப்புறம் அது குயில் குஞ்சை விரட்டி விட்டுரும். ஆனாலும் குயில் என்ன தைரியத்தில் அங்கே போய் முட்டை போடுது? அந்த குஞ்சு பொறிஞ்சு வெளியில் வந்துடுச்சுன்னா தன்னால் பறந்து போய் அதோட வாழ்க்கையை பார்த்துக்கும். அது வரைக்கும் அது பத்திரமா இருக்கும் காக்கா கிட்ட. காக்கா தன்னோட முட்டைகளை நல்லா பாதுகாக்கும்னு நினச்சி தான் காக்கா கூண்டில் போய் முட்டை போடுது குயில். சரியா? அப்படி முட்டை போட்டுட்டு போயிடுச்சு. அப்போது ஒரு பாம்பு வந்துச்சு அந்த முட்டைகளை களவாடுறதுக்கு. அதுக்குள்ளே காக்காக்க இறை தேடிட்டு கூட்டுக்கு திரும்ப வந்துடுச்சு. காகங்கள்லாம் தெரியும்ல, 2 காக்கா 3 காக்கா சேர்ந்து ஒரு இடத்துல வசிக்கும். அப்போது அந்த பாம்பு போய் முட்டையை எடுக்க போச்சா அந்த காகங்கள் அதோட சண்டை போட்டு விரட்டுச்சு. பாம்பு எத்தனை தடவை அவங்கள மீறி முட்டையை எடுக்க போனாலும் இந்த பாம்புகள் விடவே இல்லை. அதுக்கிட்ட சண்டை போட்டு அதை விரட்டி தங்களோட குஞ்சுகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுச்சு. பாம்பும் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுச்சு. அப்போ கொஞ்ச நாள் போச்சா, நடுவில் உயிர் பயத்தோடு உணவு சேகரிக்கிற அணில்கள் அப்படியே முளைக்க முயற்சி செய்யுமா ஒரு செடி. அப்போ திடீர்னு அது ஏதாவது விலங்கு அது மேலே ஓடும் செய்யும். உடனே இதுக்கு அப்படியே உடஞ்சி விழுந்துடும். திரும்ப கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா இந்த செடி திரும்ப துளிர்க்கும். அப்புறம் பட்டு போன மரங்கள் காஞ்சி போயிடும். அதில் ஒரு இலை கூட பச்சையாக இல்லாமல் காஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட மரத்துலேருந்து திரும்ப அரும்பு விட்டு இலை முளைக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தா சிவானி. காகத்தோட முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியில் வந்துருச்சு. அவைகளுக்கு இறகுகள் முளைச்சிச்சு. குஞ்சுகள் பறக்க முயற்சி செய்யும்போது காக்கா தன்னோட கூட்டில் குயில் குஞ்சு இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. அதனால் அதை விரட்டி விட்டுருச்சு. குயில் குஞ்சு சிரமத்தோடு பறக்க பழகி தன்னோட இனத்தோடு போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் காகங்கள் தங்களோட குஞ்சுகளுக்கு பறக்க சொல்லி கொடுத்தாங்க. காக குஞ்சுகள் ஒவ்வொரு தடவையும் பறக்க முயற்சி செஞ்சு அதுவும் பறக்க பழகிடுச்சு.
அப்படி பார்த்தோன்னா அதுங்க கீழே விழுந்தா கூட எந்திரிச்சு திரும்ப பறக்க முயற்சி செஞ்சு அப்படியே வானத்து மேலே பறந்து போனதை பார்த்தா ஷிவானி. வானத்தில் போகிறப்ப கூட அந்த பறவைகள் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவள் கழுகுகளுக்கு இரையாகலாம், இல்லை திரும்ப பறக்கலாம். ஆனால் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் இயற்கையில் எதுவுமே சோர்ந்து போகிறதில்ல. மரமும் சோர்ந்து போகிறதில்ல, காக்காவும் சோர்ந்து போகிறதில்ல, குயிலும் சோர்ந்து போகிறதில்ல. அவங்களுக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் மீறி அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா ஷிவானி. அப்போது நம்ம பரீட்சையில் தோல்வி அடைஞ்சாலும் அதை பற்றி நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. நீ திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு படித்தேன்னா நம்மளும் பரீட்சையில் பாஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சா. அப்போ தான் அவளுக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஷிவானியோட அம்மா கூட 10ஆம் வகுப்பு தேர்வில் ஃபெயில் ஆகிட்டாங்களாம். திரும்ப பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இன்று உலகமே வியக்கிற ஒரு விஞ்ஞானியாக இருக்காங்களாம். அதான் சயின்டிஸ்ட். சரியா? அப்போது நாமளும் ஏதாவது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அதை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அந்த பாடத்தை திரும்ப திரும்ப எப்படி படித்து அதில் பாஸ் ஆகணும்னு யோசிக்கணும் இல்லையா குட்டீஸ்? நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தோல்வி வந்ததுன்னா அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்க மாட்டீங்க தானே இனிமே? ஷிவானி மாதிரி பறக்கணும் வானத்தில். ஓகே, பாய் பாய்.